ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு தீதும் நன்றும் பிறர் தரவாரா. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல் விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூரர் வன் தொண்டன் பதம் போற்றி, ஊழிமலி திரு வாத ஊரர் திருத்தால் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நன்மையோ சரி தீமையோ சரி, எதுவுமே நான் தராம எதுவும் எனக்கு வரல. சரி, அப்படி என்ன நம்ம பிறந்துட்டோம், பிறந்த பிறகு சின்ன குழந்தைலேருந்தே சின்ன குழந்தைகளாம் வர துன்பம் என்ன காரணமா இருக்கும்? அப்ப அது முன் செய்த தீவினையின் காரணமா தான் ஒருத்தருடைய வயிற்றுல பிறகுறது கூட. ஒரு குழந்தை பெரிய செல்வந்தர் வீட்டுல பிறகும், ஒரு குழந்தை ஒண்ணுமே சாப்பாடு கூட வழி இல்லாத அந்த ஒரு வீட்டுல பிறகும். இது காரணம் என்னன்னா, ஆல்ரெடி அது முன்னாடி செஞ்ச அந்த வினை இருக்கு பார்த்தீங்களா, அந்த புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு ஏத்த போலதான் அது எங்கெங்க பிறக்கணும், எப்படி எப்படி வாழணும், இந்த வயசுல எப்படி இருக்கணும், அந்த வயசுல எப்படி துன்பப்படணும், எல்லாமே நிர்ணயிக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க இறைவன் தான் நம்மளுக்கு நிர்ணயித்து விட்டான், பிரம்மர் தான் நம்மளுடைய விதி எழுதுன மாரி தான் நடக்கும். ஆனா எழுத வைத்தது யாருன்னா நம்மளுடைய செயல்தான் அங்க எழுத வைக்குது. உன்னுடைய செயலானது மிகவும் தூய்மையா இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய செயல்தான் அனைத்துமே தீர்மானிக்கும். ஒழுக்கம் மிகவும் முக்கியம். தூய்மையான எண்ணம் வேண்டும். சுயநலமற்று மனசு தூய்மையா இருந்தாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதை செய்யறியோ அதுதான் உனக்கு வரும். உன்னுடைய அகத்துல எவ்வளவு தூய்மையா இருக்கோ அதே போலதான் உன்னுடைய சுற்றமும் உள்ளமும் தூய்மையா உன்னாவோட சேர்ற அந்த ஆட்களும் தூய்மையா சேருவாங்க. உன்னுடைய குணம் எப்படி இருக்கோ அதே போலதான் உனக்கு ஏற்ற சுற்றமும் கிடைக்கும். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும். நீ ஏற்படுத்திக்கிற பத்தியா சுற்றம், உன்னுடைய குணத்தை வச்சு அதுதான் உன்னுடைய சுற்றம். நீதான் உன்னுடைய விதியை நீதான். உன்னுடைய செயல் எப்படி இருக்குதோ அதுதான் உனக்கு விதி. உன்னுடைய குணமும் உன்னுடைய செயல்பாடும் எப்படி இருக்குதோ அதுதான் உனக்கு வகை. எல்லாம் என்னென்ன நடக்கணும்ன்ற நீ தான் தீர்மானிக்கிற. யாரும் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கல, நீயாவே தீர்மானித்துக்கிற. உயர்வு, நல்ல ஒரு உயர்வு வேணும், நிச்சயமா அறத்தின் வழியில நிக்கணும். சரி, அப்ப அறத்தில் நிக்கிறவங்க மட்டும்தான் பெரிய இடத்துல நிக்கிறாங்களா? நான் நல்லவனா இருக்கிறேன், அப்ப நான்லாம் காலத்துக்கு இப்படியே தானே சிறுமியிலே தானே இருக்கிறேன்னு சொன்னா, அவங்க முற்பிரிவில் செய்த புண்ணியத்தின் காரணமாக இப்ப அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறாங்க. கெட்ட குணங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை அந்த புண்ணியம் இருக்கிற வரைதான். அந்த புண்ணியம் கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் குறைஞ்சிட்டு பிறகு இப்ப செய்தாங்க பத்தி அந்த தீவினை எல்லாம், அது எல்லாமே கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு அசைவுக்குமே இங்க செயல்கள் உண்டு. நன்மை பெரிய சக்தி. தர்மத்தின் வழியில நடக்கிறதுக்கு இணையாக ஒரு மன மகிழ்ச்சி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நீ பொய் சொன்னி, ஒரு தீய வார்த்தைகளை பேசினும், கடும் சொற்களை பேசினும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தினும், இப்படியெல்லாம் இருக்கிறதுல நம்ம மனசு முழுமையான மகிழ்ச்சியிலே இருக்காது. ஒரு அறத்தின் வழி, நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு பொய் சொல்ல முடியாது, நான் யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய வேலை எதுவே போனாலும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன், நேர்மையாதான் வாழ்வேன், இப்படிதான் வாழ்வேன். அப்படி வாழ்ந்தா நம்ம கிட்ட எதுவுமே இல்லாலும் மனதுல ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்துக்கு இணை கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பங்களால வாழ்ந்தா கூட அந்த மன நிம்மதி கிடைக்காது. ஆனா நேர்மையோட வாழ்ந்தா அவ்வளோ பெரிய நிம்மதி கிடைக்கும். அதனால நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது ஒழுக்கம், ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்தின்படி நிக்கணும். நிச்சயமா இறைவன் உள்ளத்துல இருக்கணும். அந்த இறைவனை நீங்க தினமும் சேவிக்க தான் அந்த ஒழுக்கமானது நிலையா நிற்கும். இப்ப நான் பொய்யே சொல்ல மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்ப இறைவனுடைய பக்தியே இல்லை. இந்த அறத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா ஏதோ ஒரு இறை நம்பிக்கையில இருந்தா மட்டும்தான் நிலையா நிக்க முடியும், இல்லாம முழுமையா நிக்க முடியாது. சில நல்ல பழக்கங்கள் இருக்கலாம், எல்லாமே உங்ககிட்ட நல்ல பழக்கங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த இறை நம்பிக்கை உடையவர்கிட்ட மட்டும்தான் இது இருக்கும். எப்படின்னா, அந்த பொய் சொல்றேன்னு வச்சுங்க, ஒரு சிலர் பொய் சொல்லுவான், இறை நம்பிக்கை இல்லை, அவன் நிச்சயமா பொய் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை, அவன் வான்னு எதை வேணாலும் செய்வான். ஏன்னா அந்த பயன்றது ஒண்ணு கிடையாது, அவனுக்கு இந்த நம்பிக்கையே அற்றவன் இஷ்டத்துக்கு செய்வான். ஆனா அவனுக்கு வினையானது அடுக்கடுக்கடுக்கா சேர்ந்து போகும். இப்ப இறை நம்பிக்கை உள்ளவன் அந்த வினையை செய்ய மாட்டான். அந்த இறையானது உள்ள நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, உனக்கு தானாகவே நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் வாழணும்னு இருக்கும். நீ தர்ம சங்கடங்கள்ல மாட்டும் பொழுதுமே உன்னை நேர்மையான வழியிலேயே நிக்க வைப்பாரு. எந்த உறவே அருந்து போனாலும் இப்படிதான் நிக்கணும்ன்ற மன திடத்தை தருவார் உள்ள இருந்து. அதனால இறை நம்பிக்கையோட இருந்துக்குன்னு அறத்துல இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. அறத்துல தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே நாம செய்ததுன்னு ஏத்துக்கணும். சரி, நான் அறத்திலே நிற்கிறேன், ஆனா அப்படி அறத்தில் இன்னும் எப்பதான் முடியும், என்னுடைய இவ்வளவு காலமா அறத்தில் நிக்கிறேனே ஏன் முடியலையே அப்படின்னு நம்ம நிச்சயமா வருந்துவோம். சிலர்லாம் ரொம்ப தூய்மையா இருப்பாங்க, ரொம்ப காலமாவே துன்பப்பட்டு தான் இருப்பாங்க. அவங்க செய்த வினை அவ்வளவு இருக்குது, முன் செய்த வினை எவ்வளவோ அது இருக்கு. அதே போல இந்த வினையில இப்ப செய்யற வினையும் இருக்குது. எண்ணத்துல கூட நினைக்க கூடாது. நம்ம மனசானது முழுமையா தூய்மையாவே இருக்கணும் தினமும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் நல்லதா இருந்துன்னு ஒரு இன்னும் சில விஷயங்கள்லாம் கெடுதலா நம்ம நினைத்து இருந்தா அது எப்படி தூய்மை அடையும்? மிக மிக தூய்மையா ஒரு மனசு தூய்மை அடையணும். இந்த திருவண்ணாமலையை சுத்தினா கண்டிப்பா மனமானது தூய்மை அடையும். நம்ம செய்ததெல்லாம் வேகமா அனுபவிப்போம். என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் வேகமா அனுபவிப்பாரு. சில 20 வருஷமாவே நான் கரெக்டா தான் இருக்கேன், ஆனா எனக்கு இந்த துன்பம் வந்துனே தான் இருக்கு. நான் திருவண்ணாமலை போனா வேகமா உன்னுடைய வினை குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நிம்மதியா அமையும். உன் இகத்துல வாழக்கூடியது, இகத்துல சுகம் அளிக்கக்கூடியது அனைத்துமே சாரும். பரத்துல சிவத்தை அடைந்து அங்க இன்பத்துல எய்தக்கூடிய செயல்களும் இங்க நடக்கும். நம்ம அறத்தோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த அனைத்துமே நம்மை தேடி வரும். அந்த இறை ஆற்றல்கள், சித்தர்கள், தூய்மையான மனிதர்கள் எல்லாருமே நம்மளுக்கு சுற்றமா அமையும். ஆனா அழுக்கு நிறைந்தோருடன் இணைந்து கொண்டு அந்த அழுக்கான செயல்களை செய்வதை தவிர்க்கணும். நமக்கு வர பிரச்சனை நம்ம ஏத்துக்க தயாராகணும். முக்கியமா அதுதான். எந்த காரணமே இல்லாம நமக்கு வராது அப்படின்றத நம்ம மனசுல ஆழமா பதிச்சுக்கணும். பதிச்சுக்கிட்டு எது நடந்தாலுமே அதை அப்படியே ஏத்துக்கணும். அடுத்து என்ன, இந்த துன்பம் வந்துருச்சு, அடுத்து என்ன? ஆனா நம்ம செய்யக்கூடாது, வினை செய்யக்கூடாது. திருப்பி நம்ம வினையை சேர்த்துன விடாது. நான் இப்ப கழிச்சுனே வரணும், திருப்பி வினையை சேர்க்காம எது நடந்தாலும் மனதார ஏத்துக்குன்னு நடக்க நடக்க சிறிது காலங்கள் இதெல்லாம் நிவர்த்தியான பிறகு நாம தான் சுதந்திர பறவை போல வாழ்வோம். மனசாலையும் சரி உடலாலையும் சரி யாருக்கு எந்த தொந்தரவும் நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சுதந்திரம் தரும் அறம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, எதுவுமே உனக்கு யாருமே தரல, உனக்கு நீதான் விதியை உருவாக்குற, உனக்கு வாழ்க்கையை நீதான் உருவாக்குற, அனைத்து செயல்களையும் நீ உருவாக்குற, உன்னுடைய எண்ணம் தான் உருவாக்குது. எண்ணத்தளவுல நீ தீமை நீ நினைக்கிறனா அது செயல் அளவுல உனக்கு தீமையா நிற்கும். எண்ணத்தளவுல நீ உனக்கு நன்மை நடக்கணும்னு நினைத்தா செயல் அளவுல உனக்கு நன்மை நடக்கும். அதனால் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, கண்டிப்பாக நாம நன்மையை மட்டுமே நினைப்போம், நன்மையை மட்டுமே நம் செயல்களில் இன்புறுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.